ஒருபோதும் ஆண்டவரை விட்டு தூர போகாதீங்க. அது பயங்கரமான ஆபத்து. எரேமியா 2:13 சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக கட்டி கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். கர்த்தரை விட்டுவிட்டு தங்களுக்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொண்டார்களாம். வெடிப்புள்ள தொட்டிகள்ல எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அதுல அந்த தொட்டிகளை உங்களால் நிரப்பவே முடியாது. முடிவு என்ன? இஸ்ரவேலர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டினது நிமித்தம் அடிமைத்தன வாழ்க்கையில போய் சிக்கி கொண்டார்கள். அழுது புலம்புகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அழுது புலம்பு கொண்டு இருக்கிற வாழ்க்கை தான். கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கை. சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. எங்க விடுதலை கிடைக்கணும் சொல்லி ஒவ்வொரு விடுதலை கூட்டங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்கேயும் தீர்வு கிடைத்ததாக காணப்படவில்லை. ஏன்? உன் வாழ்க்கையில போராடுகிற ஒரு இரும்பு நுகத்தை. சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக முதல்ல உன்னை தாழ். நீ ஆண்டவருக்கு முன்பதாக you are not a big shot in front of God. God is almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். You are nothing before God. நம்ம சாதாரண மனுஷர்கள் தான். அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருப்போமானே நமக்கு தெரியாது. அவ்வளவுதான் நமது வாழ்க்கை. இன்னைக்கு இரவு தூங்கி எழுந்த நாளைக்கு காலையில எழும்புவான்னு கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவருக்கு மரணம் என்பது இல்லை. அவர் ராஜாதி ராஜா, ஆளுகை செய்கிறவர். ராஜ்யங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் போகும், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் எழும்பி விழுகிற ராஜ்யம் அல்லது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்து. கர்த்தரை தேடு, குடும்பமா தேடு. பிள்ளைங்க கர்த்தரை தேடலனா விடாத. பெல்ட் அவன் தோலை உரி. கர்த்தரை தேட கற்றுக்கொள்ள உன் பிள்ளைகளுக்கு. அதுதான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஐயோ எனக்கு டயர்டா இருக்குது, இந்த வாரம் நான் சபைக்கு வரணும், உன் பிள்ளைகளை விட்டுட்டு நீ ஆலயத்துக்கு வராத. அவனை அடிச்சு துவச்சு ஆலயத்துக்கு கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வா. கர்த்தரை தேடுகிற ஜனம் தான் ஆசீர்வாதமா இருக்கு. நீ உன் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள அப்படி நடத்திப்பார். கர்த்தர் உன் நிமித்தம் உன் பிள்ளைகளை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். உன் நிமித்தம் உன் வீடு கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வீட்டில் ஒருவர் கர்த்தரை தேடுகிற வைராக்கியம் உள்ள நபர்கள் எழும்புவார்களானால் கர்த்தர் அந்த பரம்பரையை ஆசீர்வதிப்பார். அவர்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அது செழிக்க பண்ணுவார்.